தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 37,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே மெயில் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 24 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூன் 22 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் தான் பார்த்திங்கன்னா ஜூன் 24. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுவாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய பெயர் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலாக ஃபீமேலாங்கிறத இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய ஏஜ், நேஷ்னாலிட்டி, அப்பாவோட பெயர், இங்கே உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. அடுத்து ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ரைனிங், செமினார், கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் அல்லது ப்ரெசன்டட் பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அவார்ட் அண்ட் மெடல்ஸ் டீட்டெயில்ஸு, ப்ரெசன்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எந்த ஒரு ஃபீல்டும் மிஸ் பண்ணாமல் எல்லா ஃபீல்டும் கரெக்டாக கம்ப்ளீட்டடாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி இங்கே சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 10, 11, 12, 13, 14 இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அப்ளிகேஷனோடு சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். சீரியல் நம்பர் 2 பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. சீரியல் நம்பர் 10 எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு, 11 ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ப்ரூஃபு, 12 ட்ரைனிங்ஸ் ஏதாவது அட்டன் பண்ணியிருக்கீங்க, செமினார், கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட ப்ரூஃபு, 13 பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு அதோட ப்ரூஃபு, 14 அவார்ட்ஸ் அண்ட் மெடல்ஸ் இதோட ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய மெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீனா தேவராஜன் 2006 @yahoo.co.in இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். மெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு ஜூன் 22 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, ஏஜ் ப்ரூஃப், குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு, அதேமாரி வேறு ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா அதோட ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை தான் இந்த மெயில் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு விண்ணப்பிக்கணும். அந்த மெயில் சென்ட் பண்ணுற சப்ஜெக்ட்
லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். JRF-CSIR-ASPER-2026 மென்ஷன் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணணும். அவங்க 22ஆம் தேதி வரைக்கும் வர எல்லா அப்ளிகேஷன்ஸும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி கால் லெட்டர் வந்து ஜூன் 23ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 24ஆம் தேதி உங்களுக்கு அதோட வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போகிறப்போ ஃபுல் பயோடேட்டா எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கேன் இந்த பிளேஸில் தான், அதாவது தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்ஸ், மெட்ராஸ் வெட்னரி காலேஜ், வேப்பேரி, சென்னை 600007 அப்படிங்கிற அட்ரஸில் உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ஜூன் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரிட்டன் டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கிற பட்சத்தில் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். கம்மியான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ மட்டும் வச்சே ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 1 hour இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க்கிங் பர்சனலாக இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துகிட்டு போகணும் வெரிஃபிகேஷன் அப்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி தனுவாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதோட வாக்கன் இன்டர்வியூ ஜூன் மாதம் 24ஆம் தேதி மார்னிங் நடக்குங்கிறத மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வாக்கன் இன்டர்வியூ நடக்கிற அந்த வென்யூவோட டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ பொசிஷனை பொறுத்த வரைக்கும் JRF ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் டைட்டில் எந்த ப்ராஜெக்ட் கீழே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கிற அந்த டைட்டில் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்ஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, பர்மனெண்ட் கிடையாது. அதையுமே இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பீரியட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 years இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் என்ன, ஒர்க் என்ன அப்படிங்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BS 4 years ப்ரோக்ராம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள், பிஃபார்ம் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், MBBS முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பேச்சுலர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது இன்டெகிரேட்டட் BSO MSO முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள், மாஸ்டர் டிகிரி BE BTech இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். 55% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நெட்டு அல்லது கேட் எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அது வந்து மேண்டிட்டரியாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெட்டு கேட்டு குவாலிஃபை பண்ணவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்ககிட்ட இருக்குனாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் SC ST OBC உமன் கேண்டிடேட்ஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள்ஸ் இவங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 37,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாக்கன் இன்டர்வியூ ஜூன் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாக்கன் இன்டர்வியூக்கு போகிறதுக்குன்னா இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.